கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. fullgrace.com இணையதளத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நம்முடைய அரங்கில் தென்காசி என்கிறதான பகுதியிலிருந்து ஒரு முக்கியமானவர் வந்திருக்கிறார். நம் அனைவரும் நேரிலே அவருடைய சாட்சியை கேட்க போகிறோம். உங்களுடைய பெயர், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, உங்களுடைய குடும்ப பின்னணியத்தை பற்றி கொஞ்சம் நேர்களுக்காக சொல்லுங்க. என்னோட பேர் வந்து பால் சுரேஷ். என்னோட அப்பா வந்து பிடபிள்யூடியில் வந்து ஒர்க் பண்றாங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க மேரேஜ் ஆகிட்டு குழந்தை. சொந்த ஊர் வந்து தென்காசி. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி. ஓகே. நீங்க வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக வந்து நான் இளம் வயதிலே வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து நான் அடிமையா இருந்தேன். 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்தே நான் தண்ணி பழக்கத்துக்கு இருந்தேன். 8ஆம் கிளாஸ்ல இருந்தே அடிமையா இருந்தேன். இளம் வயதிலேயே வந்து தண்ணி அடிப்பேன். பீரு, பிராந்தி, விஸ்கி இதெல்லாம் இளம் வயதிலே அடிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்னோட பள்ளி பருவம் முடிஞ்சது. பின்பா நான் கல்லூரி பருவத்துக்கு கடந்து போகும்போது அந்த பழக்கங்கள் வந்து மீண்டும் எனக்கு வந்து தொடர்ச்சியா அந்த பாவத்தை ஈடுபட்டே இருந்தேன். அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப சீக்கிட்டேன். கல்லூரி படிப்பு வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு தான் படித்தேன். அதுல பசங்கள்லாம் எங்களுக்கு பாடமே வந்து ஒரு பாடம் உண்டு. அதுனா பீர் எப்படி சர்வ் பண்ணணும், பிராந்தி எப்படி சர்வ் பண்ணணும், விஸ்கி எப்படி சர்வ் பண்ணணும், ஜின் எப்படி ரெடி பண்ணணும், ஒயின் எப்படி வைக்கணும், எப்படி ஊற்றணும், இதெல்லாம் வந்து பாடம் தான் எடுப்பாங்க. நம்ம யாரையும் அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதே சூழ்நிலை வந்து நம்ம படிப்பா இருக்குது. அதே மாதிரி ஹோட்டல் ஃபீல்ட்ல வந்து மேக்ஸிமம் எல்லாரும் ஸ்மோக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எங்க ஒர்க் பண்ணீங்க? நான் ஒர்க் பண்ண வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணீங்க. படிச்சது சொல்லிட்டு இருக்கேன். படிச்சது மாதிரியே வந்து படிச்ச ஒரு காலேஜ்ல படிச்சேன். அங்க இருந்து அப்பவே பசங்க எல்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாமளும் தண்ணி அடிப்போம். இந்த மாதிரி லைஃப் வந்து போயிட்டு காலேஜ் லைஃப் அப்படியே முடிஞ்சு அப்படி என்னோட வாழ்க்கை வந்து ஒரு வேலை கிடைச்சது. ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல்ல அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் தண்ணி பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையா இருந்தேன். தண்ணி அடிக்காத நாளையில எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பேன். பசங்களே என்ன பார்த்தாங்கன்னா ட்ரிகர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜனம் எப்போ தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறதா. அப்ப எல்லாத்துக்கும் லீடர் மாதிரி இருக்கீங்க. லீடர் மாதிரி இருப்போம். எல்லாரும் தண்ணி அடிக்கணும். பிரதான குறிக்கோள் தான் தண்ணி அடிக்கணும். அதான் உங்க சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்புவீங்களா இல்லை நீங்க குடிச்சு காலி பண்ணிடுவீங்களா? வீட்டுக்கு அனுப்புவேன். அது போக நமக்கு வச்சுதான். நமக்கு ஏன்னா ஹோட்டல்ல தான் வேலை பார்த்தேன். அதனால வந்து எப்படி அங்க உள்ளே கிடைக்கும், இல்லை வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம், ஷேர் பண்ணுவோம். அப்படி சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுற நாட்கள்ல உங்களுடைய சமாதானம், சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? நிறைய பிரச்சனை வரும். ஆனா குடிக்கிறதுனால ஒன்றும் தெரியாது. பிரச்சனை நிறைய வரும். ஆனா குடிக்கிறோம், அப்படி ஜாலியா இருக்கணும். ஒரு மோட்டிவே, ஒரு நோக்கமே இல்லாம வாழ்ந்துட்டு. சரி குடிக்கிறோம், நீ குடிக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், தூங்குறோம், திருப்பி நாளைக்கு போய் வேலைக்கு போறோம், திருப்பி சாப்பிடுறோம், தூங்குறோம், கூத்தடிக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம். அவ்வளவுதான் வேலையாவே மாறி. அதான் வேலையாவே மாறிட்டு சரி சம்பாதிக்க நமக்கு என்ன கவலை, வேண்டியது நம்ம எங்கிட்டோம், குடிக்கிறோம், ஜாலியா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் ஒரே ரூம்ல தான் நீங்க இருந்துருக்கீங்க? ஆமா, எல்லாம் ஒரே ரூம்ல தான் இருக்கும். ஓ சரி சரி. இப்படி நைட்டு தூங்குறதுக்குலாம் பல நேரங்கள் ஆயிடும். ஆமா, பல நேரம் ஒரு ஷிஃப்ட் போவான். நான் வந்து எப்படி போவேன்னா, எனக்கு வந்து காலையில் 7 to 4 ஷிஃப்ட். வேறு பசங்களுக்கு எப்படின்னா மதியம் 1 மணிக்கு போவாங்க, நைட்டு 12 மணிக்கு வருவாங்க. அடுத்த ஒரு ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் வேறு பண்ணுவாங்க. நைட்டு 10 மணிக்கு போயிட்டு காலைல 6, 7 மணி 8 மணிக்கு வருவாங்க. இப்படி ரொட்டீனா எல்லாரும் ஹோட்டல் ஃபீல்ட்ல இருக்கிறனால வேற ஹோட்டல்ல வேலை பார்த்தோம் எல்லாரும். ஆனா ஷிஃப்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ உங்களுடைய இளமை பருவத்தில் வந்து பாவத்திலே நீங்க கழிச்சிட்டீங்க. பாவத்திலே முழுவதுமா குடிப்பழக்கத்துல இருக்கு. இப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்து நீங்க எப்படி ரசிக்கப்பட்டீங்க? எப்படி ரசிக்கப்பட்டு நான் ஒரு நாள் வந்து ரூம்ல வந்து படுத்திருந்தேன். ஆனா என் தண்ணியில எதுவுமே அடிக்கல, நார்மலா தான் படுத்திருந்தேன். படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா என்னோட தலை வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சு. பின்பகுதி வந்து பயங்கரமான வலி தலை. என்னடா பயங்கரமா தலை வலிக்குன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி இப்படி பாக்குறேன். ஒரு கருப்பு கை வந்து என் தலையை வந்து பிடிச்சிருந்துச்சு. அதை நீங்க லைவா பாக்குறீங்களா இல்ல தரிசனத்தை சொப்பன பாக்குறேன்? லைவா பாக்குறேன். ஒரு கருப்பு கை வந்து என் தலையை இப்படி பிடிச்சி அவங்க இழுத்துட்டு இருந்துச்சு. என்னால மூச்சு வேற விட முடியல. வீசிங் மூச்சு மேல வர மாட்டுக்கு தடுமாறிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது. சரி, ஏன்னா இவ்வளவு சூழ்நிலை இருக்கணும், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கணும், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர பயம். ஒரு பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூப்பிட முடியல, வாய்ஸ் வந்து வெளியே வந்து வரமாட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு அடப்பு. உங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரூம்ல தான்? நான் ரூம்ல தான் இருக்கேன். அடுத்த ரூம்ல படுத்துருக்கேன். அவனை வந்து என்னால வந்து கூப்பிட முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நான் மாட்டிக்கிட்டேன். சரி, எப்படியாவது எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிக்கோட படுத்திருந்த தலைவாணியும் வந்து மண்டையோட சேர்ந்து ஒட்டிக்கிட்டு அப்படி மேல வருது. பேஸ்ட் ஆகி வருது. தலைவாணியும் படுத்துருக்கேன். அப்படி எந்திரிக்கும் போது தலைவாணி ஏர்ல அப்படி தலையில ஒட்டிக்கிட்டு அப்போ வந்து நான் இழுக்கிறேன். தலைவாணிய இழுக்க முடியல. இழுக்கிறேன், வெளியே ரிலீஸ் ஆகிறதுக்கு சதையே சேர்ந்து பிஞ்சு வர மாதிரி பயங்கர பெயின். இதனால ஒண்ணுமே செய்ய முடியல. பயங்கர ஒரு மரணத்துக்கு விதமான ஒரு போராட்டம். உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லி ஒரு செகண்ட்ல வந்து தலைவாணி வந்து கையில விட்டு ஆனா லைட்டை போட்டேன். ஆனா எனக்குள்ள இருந்த பயம் வந்து என்னை வந்து மாறவே இல்லை. பயங்கரமான பயம். எனக்கு ஒரு கார் வந்து சூழ்ந்து விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு கார் எதுவும் சூழ்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பசங்களையும் எழுப்ப முடியல, எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு பட்டு கிடக்கலாம். எழுப்புனா கிண்டல் பண்ணுவான், நம்ம நக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நடப்பாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம
நம்பக்கூடிய காரியம் இல்லை, இது மிகப்பெரிய ஒரு காரியம். சாதாரணமான எல்லாம் இந்துஸ் தான் கூட இருந்தவங்க எல்லாமே. அவங்க வந்து நம்புற மாதிரியான சூழ்நிலை வந்து அவங்க வந்து ஏத்துக்கிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணல. அதுக்கப்புறம் நான் ஹோட்டலுக்கு போய் ஒர்க் பண்ண போனேன். இவங்களுக்கு வேலை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ நினைச்சேன், மிச்சம் ஒரு மனுஷனா கண்டிப்பா செத்துருப்பான். ஆனா இன்னைக்கு வந்து நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்காரு. இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இருக்குது, கண்டிப்பா இருக்கு. அதை நீங்க உணர்ந்துருக்கிறீங்க? உணர்ந்தேன், கண்டிப்பா உணர்ந்தேன். உணர்ந்த நிமிஷத்துல வந்து நான் வந்து வீட்டுக்கு நேரம் வந்தேன். வந்து முழங்கால் போட்டேன். போட்டு ஜோம் பண்ண ஆண்டவரே. அது வரைக்கும் ரொம்ப நாள் அப்புறம் அன்னைக்கு ஜோம் பண்ண முழு மனசோட. அப்ப நீங்க கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் தான்? கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் தான். நான் வந்து ரொம்ப பின்வாங்கி போயிட்டேன். சர்ச்சுக்கு போறது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது. பைபிள் வாசிக்கிறது கிடையாது, சர்ச்சுக்கே போக மாட்டேன். நான் ஒர்க் பண்றதுல சர்ச்சுக்கே போறது கிடையாது. இப்படி என் லைஃப் வந்து பாதை மாதிரி போயிட்டு அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து நான் முழங்கால் போட்டு சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னோட சுய பலத்தாலேயோ என்னுடைய மாம்ச பலத்தாலேயோ என்னோட சொந்த ஜீவியத்தாலேயோ இந்த குடிப்பழக்கத்தை நடந்து விட முடியாது. இதை விட்டு நான் வெளியே வந்து உங்களுக்காக வாழன்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். உங்களால முடிஞ்சா எனக்கு நினைச்சீங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நான் வந்து படுத்தேன். படுத்த உடனே வந்து சரியாகல. 2 நாள் தண்ணி அடிக்கதான் செஞ்சேன், கொஞ்சம் போராட்டம் இருக்குதான் செஞ்சு. ஆனா நான் வந்து குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வரும்போது வந்து பைபிள் வந்து வேகமா படிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் தான் படிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் படிக்க அப்படியே அதை பார்த்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் படிக்க ஜெபம் பண்ணவும் ஆரம்பிச்சேன். இப்படி பைபிள் ஒரு பக்கம், ஜெபம் ஒரு பக்கம், இப்படி தொடர்ந்து இருக்கும்போது வந்து என்னால் தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது கூட வந்து நான் மறுத்தேன். வேண்டாம் சொல்லிட்டு இடம் கொடுக்க அப்படி மறுத்தே வந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசம் அப்படி கடந்துச்சு. 1 மாசம் தண்ணி அடிக்கல. பசங்க எல்லாம் பயங்கர ஆச்சரியம், பைபிள் படிக்கிறான், ஜெபம் பண்றான், சாமியார் ஆயிட்டான், இதுவே அரசாமியார் ஆயிட்டான், பைபிள் கைமா இருக்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டான்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியம் பசங்களுக்குலாம். பசங்களாம் உடனே தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன வந்து கூட்டாங்க, மாப்பிள்ளை ஆடுறா அப்படின்பாங்க. இப்போ ஒரே ரூம்ல தான் அவங்களும் இருக்கிறாங்க, அதே ரூம்ல தான் இருக்கிறேன். ஆனா நீங்க தண்ணி அடிக்கல. அப்போது பசங்களுக்கு எல்லாம் பயங்கர ஆச்சரியம், தண்ணி அடிக்கிறது விட்டுட்டா நம்ம கூட இவங்க எப்படி குடிப்பான், ஒண்ணுமே குடிக்காம இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப பரியாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. மச்சான் பெக்கடிடா அப்படின்பாங்க. லைட்டா ஊத்தி மூக்கு கிட்ட வைப்பாங்க. நான் அப்படி கூட அவாய்ட் பண்ணி விலகி போயிட்டேன். அதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி வந்து விலகிட்டான், வந்து நம்ம கவர் பண்ண அப்படின்னு சொல்லி பசங்களே விலகிட்டாங்க. இப்படி தொடர்ந்து என்னோட ஒரு 3 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு. ஒரு 4 மாசம் ஆனதுக்கு அப்புறம் வந்து முற்றிலுமே நான் வந்து இந்த பழக்கத்துல வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் முடிவெடுத்தேன், நல்லா ஜெபம் பண்ண உபவாசம் இருந்தேன். அப்பதான் முதல்ல வாழ்க்கையில வந்து எனக்கு யாருமே சொல்லி விடல உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணு. எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ஜெபம் பண்ண எல்லா காரியமும் பண்ணேன். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது ஒரு 3 மாசம் தண்ணி அடிக்கல, 4 மாசம் தண்ணி அடிக்கல, எல்லா பாதத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். இதுதான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து தீர்மானம் பண்ணேன். இந்த சூழ்நிலையை விட்டாச்சுன்னா நம்ம ஆண்டவர் திருப்பி பிடிக்க முடியாது. இந்த சூழ்நிலையிலே இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம நினைச்சிருவோம் ஞானஸ்தானம் எடுத்துருவோம். ஞானஸ்தானம் அதுக்கப்புறம் எடுத்தீங்க? நான் எடுத்து திருந்ததுக்கு அப்புறம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி எந்த சர்ச்சில் எடுத்தீங்க? மாரதா சர்ச்சில் எடுத்தேன். 4 மாசம் தண்ணி அடிக்கல, இந்த பழக்கம் இல்லை, நல்லா ஜெபம் பண்ணல, ஆண்டுக்குள்ள வைராக்கியம் வந்தேன். சரி, இனிமேல் இதான் கரெக்டான டைம் எனக்கு தெரிஞ்சு. எங்க அப்பானா கேட்பாங்க, அவனுக்கு எப்ப ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அப்பா கல்யாணம் முடிச்சுட்டு எடுத்துக்கிடலாம், நான் ஆன்மீக வேண்டி நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். ஆனா அந்த சூழல் வந்து அப்படி மாறிட்டாங்க. உடனே எடுத்தேன், உடனே ஆண்டுக்குள்ள கொஞ்சம் வைராக்கியம் எழுதுனேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்தவரையிலும் அநேக வாலிபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னால தண்ணி அடிக்கிற பழக்கத்துல இருந்து என்னால வெளிவர முடியல, காதல் அப்படிங்கிறது இருந்து என்னால வெளியே வர முடியல, இப்படின்னு பலவிதமான காரியத்தை சொல்றாங்க. நான் கடந்த நாள்ல பத்திரிகை கூட வாசித்தேன், 4 நிமிஷத்துக்கு ஒரு தற்கொலை இந்தியாவில் நடக்குது. அப்ப நாடு எந்த அளவு மோசமா போயிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மன அழுத்தம் அதான் காரணம் அப்படிங்கிறாங்க. மன அழுத்தம் அப்படின்னா அதிகமான வாலிபர்கள் தான் தற்கொலையில காணப்படுறாங்க. நம்ம பார்க்கும்போது காதல் தோல்வி, படிப்புல தோல்வி, இப்படி பலவிதமான காரியங்கள்னால அவங்க தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அநேக கிறிஸ்தவ வாலிபர்கள் கூட இப்படிப்பட்ட பாவத்துல அடிமையா இருக்கிறாங்க. குடிப்பழக்கம், பலவிதமான பாவத்துல அடிமையா இருக்கிறாங்க. இப்ப நீங்களும் கூட அப்படிப்பட்ட பாவத்துல அடிமையா இருந்திருக்கிறீங்க. அதுல இருந்து இயேசு கிறிஸ்து உங்களை ரசிச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேக சபையில் இருக்கிறாங்க, ஆனாலும் அந்த பாவத்தை வாழ விட முடியல. ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி நீங்க சாக்கடைக்குள்ள போட்டீங்க அப்படின்னா அது உடனே வெளியே வந்துடும். ஆனா ஒரு பன்னியை கொண்டு போய் சாக்கடையில போடுங்க, அது உள்ளேயே கிடக்கும், வெளியே வராது. இன்றைக்கு இருக்கிற வாலிபுடைய நிலைமை கூட அப்படித்தான் இருக்குது. பல பேர் பாவத்துள்ளேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வெளியே வர விரும்புறாங்க, சுத்தமா வாழணும் விரும்புறாங்க, ஆனா முடியல. இப்ப நீங்க அந்த அனுபவத்தின் வழியா கடந்து வந்திருக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புறீங்க? நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, நம்மளோட
சுய பலத்தால எந்த விதமான பாவத்தையுமே விட முடியாது. கண்டிப்பா பாவத்திலிருந்து மாட்டிருக்கலாம். சிகரெட்டுக்கு, புகையில, ஆஞ்சு, இன்னும் லவ் பழக்கம், அநேக ரீதியான பல பாவ பழக்கங்களை ஈடுபடலாம். அது நம்மளோட பலத்தால வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம். ஆனா அது தோல்வி தான் அடைவோம். நான் என் வாழ்க்கையில் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆனா திருப்பி அடுத்தாலே அடிச்சிருவேன். அது மறந்துடும் நமக்கு. நம்மளோட பலத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது. மனுஷனோட மாம்ச பலத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதெல்லாம் எதிர்த்து நம்ம போராடி வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு பலன் தான் இருக்குது. இயேசு ஒருத்தர் தான். நம்ம உலகால் பண்ணிட்டு ஆண்டவர் சின்னதா உண்மையா நம்ம ஜெபம் பண்ணா போதும். உண்மையா வெறுத்து ஜெபம் பண்ண, உண்மையா ஜெபம் பண்ண ஆண்டவர், அது ஒரு உண்மையா வெறுத்து அனுபவிச்சு ஜெபம் பண்ண. ஆண்டவரே, பாவத்திலிருந்து நான் வெளியே வர்றது நான் ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் வெளியே வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு முழுமையா நான் ஆண்டவர் வந்து கேட்டேன். நம்ம பாவத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கணும் ஆண்டவர் வேணும்னா வரமாட்டாரு. நம்ம வெறுக்கணும். ஒரு விஷயம் ஆண்டது ஓப்பனா பேசணும். அதுல இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், நமக்கு தண்ணி அடிக்கிறது சுகமா இருக்கும், ஜாலியா இருக்கும்னா அதுலயே இருக்கணும், இதுல இருக்கணும்னு சொல்லி நினைக்க கூடாது. ஒரு ரெண்டு மைண்டா இருக்கக்கூடாது. ஆண்டவர் முழுமையா சொல்லணும். ஆண்டவர் இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா வசனம் கூட அப்படிதான் சொல்லுது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையேற்றவனா இருக்கிறான். அதான் ஆண்டவர் இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க நினைச்சீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம முழுமையா நம்மளை தாழ்த்தி கேட்கும் போது ஆண்டவர் இந்த பாவத்தை மேற்கொள்வதற்குள்ளேயே ஒரு பலனை நமக்கு ஆண்டவர் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம எப்பேற்பட்ட ஒரு போராட்டத்துல வாழலாம், எப்பேற்பட்டமான ஒரு தவறான வழியில நம்ம போயிருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்மளுடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்யற ஒரே தேவன் ஒருத்தர் தான். அவர் பலன் உள்ளவனா இருந்தாலும் சரி, பலன் அற்றவனா இருந்தாலும் சரி, அவருக்கு உதவி செய்யறது வந்து லேசான ஒரு காரியம். நம்ம ஆண்டவர் நம்மளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபை என்ன செய்வார், கண்டிப்பா தருவார். நிச்சயமா நீங்க சொன்ன வார்த்தையை கேட்கும் போது அநேக வாலிபர்களுக்குள்ள ஒரு புதிய படம் வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீ எப்படிப்பட்ட பாவத்துல அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அருமையான சகோதரர் பால் சுரேஷ், அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய ஒரு போதுமானவர். ஆண்டவர் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அவர் எல்லாருக்கும் கர்த்தரானவர். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமணராய் இருக்கிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், உன் இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பாருங்கள். உடைய பாவங்களை அறிக்கை இடுங்கள், அவர்களை விட்டுவிட தீர்மானியுங்கள். உடைய வாழ்க்கையிலே உங்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். உடைய வாழ்க்கையில விட முடியாத கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். தொடர்ந்து பேச போகிறோம். பாருங்கள், பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள். ஒரு மனிதன் என்னென்ன தவறுலாம் செய்யக்கூடாதோ எல்லா தவறுகளும் செய்த போதிலும் ஆண்டவர் தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு இந்த வீடியோ வாயிலாக உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவுள். சொல்லுங்க பிரதர், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க எப்படி ஊழியத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்க? அந்த ஊழிய அழைப்பை நீங்க எப்படி பெற்றுக்கொண்டீங்க? நான் பெங்களூர்ல இருக்கும்போது ஜீசஸ் காலேஜ்க்கு வந்து அடிக்கடி போவேன். சர்ச்சுக்கு போறது வந்து டாக்டர் ஜீசஸ் அவரோட ஜீசஸ் காலேஜ் வந்து அடிக்கடி போவேன். ஈவினிங் வந்து பிரேயர் மீட்டிங் வந்து அங்கே நடக்கும். மார்னிங் சர்ச்சுக்கு போறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது, ஏன்னா சண்டே வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். அதனால என்ன சின்ன சர்ச்சுக்கு போக முடியாது. ஆனா ஈவினிங் வந்து அங்கே ஒரு கூட்டம் நடக்கும். ஈவினிங் வந்து நல்ல ஒரு மீட்டிங் மாதிரி பிரேயர் நடக்கும், வர்ஷிப் இருக்கும், மெசேஜ் இருக்கும், சர்ச் மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா இருக்கும். நான் இங்க போயிட்டு இருந்தேன். தொடர்ந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் ரசிக்கப்பட்ட நாள் இருந்து அங்கதான் போவேன். அங்கதான் போயிட்டு இருந்தேன். சபைக்கு போக முடியாத சூழ்நிலை, ஏதாவது இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாரு. அவர் ஈரோடு கோயில இருந்து சாமியல் ராஜா ஒரு பேர் வந்திருந்தாரு. வந்திருக்கும் போது லாஸ்டா வந்து எல்லாருக்கும் ஜோம் பண்ணும்போது டக்குன்னு என்னை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி ஒன்று ஆண்டு ஊழியத்து கிடைக்கிறாருப்பா, நீ ஒப்பு கொடுன்னு சொல்லி சொன்னாரு. நான் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டரே, என் உயிரை நீங்களே காப்பாற்றி கொடுத்தீங்க, என் ஆவியாத்மா சரியில்லை, என் வாழ்க்கையும் ஒரு ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட முழு மனதோட அர்ப்பணிச்சேன். அர்ப்பணிச்சுட்டு நானும் வந்து கடந்து போயிட்டேன். கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சேன்னா, ஃபுல் டைமா பார்ட் டைமா எனக்கு வந்து தெரியாம இருந்துச்சு. இருந்தாலும் கூட எனக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆண்டவரோட ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு. என் கூட இருந்த பசங்களுக்கு வந்து எனக்கு காஸ்பல் சொல்ல ஆரம்பிச்சு. அவங்களுக்கு ஆண்டோட ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் எனக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டுச்சு. நம்மளும் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எஃபெக்ட் எடுத்தேன். பசங்க 4 பேருக்கு காஸ்பல் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து வந்தாங்க ஒரு வீட்டுல. அவங்களுக்கு முதல்ல நான் தான் வாழ்க்கையில பிரசங்கம் பண்ணதே கிடையாது. இந்த இடத்துலயும்
பைபிள் வச்சு பேசுறது கிடையாது. என்கிட்ட முதல்ல அவருக்கு வந்து பேசுறேன், ஏசியா 53 வச்சு பேசுனேன். அவர் வந்து நம்ம பாவங்களுக்கு அடிக்கப்பட்டாரு, வீடு வந்து காயப்பட்டாரு, நீங்க வீடு இருக்காருன்னு சொல்லிட்டு சிம்பிளா பேசுறேன். 10 பேர் வந்தாங்க, அது 2 பேர் வந்து ஆண்டை ஏற்றுக்கிட்டாங்க, 8 பேர் வந்து வழி விலைக்கு போயிட்டாங்க. அது 2 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுல இருந்து நீங்க ஒரு பிரேயர் நடத்துங்க, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. இதனால எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, சரி ஆண்டர் கண்டிப்பா நிச்சயம் நம்மளை மட்டும் பயன்படுத்துவாரு அடிச்சு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம பாவியா இருக்கவே நம்ம நேசிச்சாரு. இப்ப ஆண்டர் வேலையை தானே பார்க்கணும், ஆண்டர் உதவி செய்யறன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வேலையை பார்ப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாயங்கால வேலையில கடந்துட்டு இருந்தேன். அந்த வீட்டுல மொத்தம் 10 பேர் இருந்தாங்க, கூட்டு குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரியம்மா பெரியப்பா, பெரிய ஒரு ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. அவங்க வீட்டுல ஒரு பேர் மீட்டிங் வந்து நடத்தினேன். 10 பேருமே ரசிக்கப்பட்டு சர்ச்சை இருக்காங்க. என்ன சொல்றேன்னா 10 பேர் போனா ஆண்டர் 10 பேர் கூட்டு வருவாரு, கண்டிப்பா கூட்டு வந்தாரு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுச்சு, மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. சரி ஆண்டர் நம்ம கூட இருக்கிறாரு சொல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஊழியத்தோட அழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஃபுல் டைமா பார்ட் டைமா சொல்லி எனக்கு தெரியாத ஒரு குழப்பம். அப்ப நீங்க வேலை செய்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் கண்டிப்பா. இதே போல இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள்லாம் அவங்க வேலை செய்யற ஸ்தலத்திலே ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சாங்கன்னா நிச்சயமா நம்ம இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடா மாறும். கண்டிப்பா மாறும். ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபையை தானத்தை வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பா முழு நேரம் ஊழியம் மட்டும்தான் அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல சின்ன இடத்துல ஆண்டோட வார்த்தை 4 பேருக்கு சொன்னா கூட அது வந்து ஊழியம் தான். கண்டிப்பா ஒரு டிராக்ஸ் கொடுத்தாலும் அது ஊழியம் தான். வீட்டு பக்கத்துல சின்ன பிள்ளைங்களை கூட்டு ஒரு சண்டை காசு எடுத்தாலும் அது ஊழியம் தான். எல்லாமே ஊழியம் தான். நான் தான் அடிக்கடி என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய அண்டை விட்டு ஆத்மாவை ரட்சிப்புகள் நடத்தாம நம்ம ஒரு நாளும் பரலோக கனவு காணக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது நம்மளை பார்க்கும் போதே அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர் இயேசுவ கிறிஸ்துவை அறிந்து கொள்வாங்க. இன்னைக்கு ஜனங்களை பாருங்க, இயேசுனா யாருன்னு தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பைபிள்லாம் என்னன்னு தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்மை போன்ற வாலிபர்கள் எழும்பி ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். முழு நேரமா வரணும் அப்படிங்கிறத கூட அவங்க வேலை செய்யற இடத்துலயே ஒரு நடமாடும் நிருபங்களா என்ன செய்யலாம், காணப்படலாம். தேவன் நம்மை நிருபங்களை எழுதும்படி அழைக்கவில்லை, நம் நிருபங்களாய் வாழ்ந்து காட்டும்படி அழைச்சிருப்பாங்க. கண்டிப்பா தொடர்ந்து சொல்லுங்க, நீங்க எப்படி அந்த அழைப்பை வச்சுக்கொண்டு ஊழியத்துக்குள்ள வந்தீங்க? அதுக்கு பிற்பாடு வந்து எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு, ஃபுல் டைமா பார்ட் டைமான்னு சொல்லி தெரியல. நான் வெளிநாடுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இன்னொரு நபர் எனக்கு வந்து ஜோம் பண்ணாரு போன்ல. அவர் ஜெபிக்கும் போது அவரை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. அவர் ஜோம் பண்ணும்போது சொன்னாரு, தம்பி உனக்கு கப்பல் ஒரு வேலை கிடைக்கும், நீ போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி சொன்னாரு. அது போலவே அந்த கப்பல் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வந்துச்சு. வரும்போது வந்து யோசிச்சேன், அவர் ஏற்கனவே ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு, ஆண்டவர் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு, நம்ம ஏன் போன சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஏதாவது லேண்ட்லயே தான் ட்ரை பண்ணுவோம், கடலுக்கு போகண்டாம், ஷிப்புக்கு போகண்டாம், லேண்ட்லயே ஏதாவது நல்ல ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது என் வீட்லயும் சொன்னாங்க, ஆண்டரோட அப்பா சொன்னாங்க, உன்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு சொல்லி அப்பாவும் சொன்னாங்க. அதே மாதிரி நான் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது வந்து நான் அப்போது மிகப்பெரிய ஒரு குடிகாரனா இருந்தேன், ஒரு மிகப்பெரிய பாவியா இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து ஒரு நாள் வீட்டுல வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ என் காதுல வந்து ஒரு சத்தம் வந்து கேட்டுச்சு. சுனாமி ஒரு கனவும் பார்த்தேன், ஒரு சொப்பனமும் பார்த்தேன், ஒரு வாய்ஸையும் என் காதுல வந்து உணர்றேன். என்ன சொப்பனம்னா, ஒரு கடல்ல வந்து சுனாமி வந்து எல்லாரும் வந்து ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். அப்போ என் காதுல வந்து சவுண்டு கேட்டுச்சு, ஒரு மனுஷனை பிடிக்கிறனா மாற்றுவேன் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை வந்து கேட்டுச்சு. கேட்டது டக்குன்னு எந்திரிச்சிட்டு எங்க அப்பாட்ட சொன்னேன். எங்க அப்பா சொன்னாரு, இடையில ஊழியத்தோட அழைப்புடா, ஆண்டோட ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, நீ போடா உப்பு போடுறான்னு சொல்லி சொன்னாரு. உடனே நான் சொன்னேன், நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், நம்மளே குடிச்சுக்கிட்டு எல்லா காவடித்தனமும் பண்ணிட்டு இருக்கோம், நம்மள போய் ஆண்டு எப்படின்னா ஊழியத்துக்கு அழைப்பாரு. ஏன்னா வாய்ப்பே இல்லை. அப்போ மிகப்பெரிய குடிகாரனா இருக்கிறேன், ரசிக்கவே படல. ரசிக்கப்படாம ஆண்டு அடைக்க முடியும், ரசிக்கப்படல வாய்ப்பே இல்லை. இது ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த தரிசனத்தை ரசிக்கிறாங்க. ஆனா இதான் அது எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன், என்ன பண்ணி தண்ணி அடிச்சுட்டு இருக்கோம், எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க, ஊழிட்டு லைன் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு படி பேசியே இருந்தேன். பல நாட்கள் ஆச்சு. அப்போ ஷிப்ல வேலை கிடைக்கும், நீ போகணும்னு சொல்லி இவர் ஏதாவது சொன்னாரு, அவரு ஊழியத்தில் அழைப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கடைசி அப்பா சொன்னா, நீ ஊழியத்துக்கு போக கூட, இதான் வாய் லைஃப், இதான் வாழ்க்கை, ஆண்டோட காண்கிறாரு லைஃப் சொல்லி சொன்னாரு. அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டரே எப்படி நீங்க பேசுங்க, அப்படி இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லி நான் முடிவு எடுத்து நான் ரூம்ல வந்து படுத்திருந்தேன். அந்த வேலைக்கு கடந்து போது நான் பிளான் பண்ணிட்டு படுத்திருந்தேன். அப்போ ஒரு சொப்பனம் வந்து பார்த்தேன். அன்னைக்கு நைட்டு இரவு வந்து பார்த்தேன், நான் வேலை செய்யற அதே இடத்துக்கு நான் மறுபடியும் வேலைக்கு போறேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து வெளியே வர முடியாத ஒரு அளவுல வந்து உள்ள வந்து மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கறத வந்து ஆண்டு எனக்கு வந்து சொப்பனம் மூலமா வெளிப்படுத்தினாரு. அதை பார்த்ததும் காலையில் எந்திரிச்சிட்டு சரி ஆண்டு வந்து நம்ம ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்காரு, திருப்பி நம்ம அந்த இடத்துல போய் காலை வச்சோம்னா அங்க போய் மாட்டிக்கணும், ஆண்டோட
சாய்ஸ் தான், ஆண்டோட விருப்பம் தான், அவரோட ஆப்ஷனுக்கு ஒப்பு கொடுத்துருவோம் சொல்லிட்டு அவருடைய ஆப்ஷனுக்கே முழுவதும் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு நான் வந்து ஒப்பு கொடுத்தேன். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வேதாகம கல்லூரியில இருந்து படிச்சுட்டு இருக்கேன். 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். எந்த ஊர்ல? நான் மதுரையில வந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்க வேதாகம கல்லூரி படிச்சு முடிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு போதகர் அழைப்பு தான், போதகர் என்ன பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க கடைசியா சொல்ற ஆலோசனை என்ன? அதான் அந்த பாவங்களை மறைக்கிறவன் வாலிபனை மட்டும் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் வந்து இறக்கம் வருவான். கண்டிப்பா நம்மளோட சுயபடத்திலேயோ மாம்சபடத்திலேயோ எந்த வகையான பாவத்தை நம்ம விழுந்தாலும் அதுல இருந்து வெளியே எந்திரிச்சு வர முடியாது. அவ்வளோ பலவீனம் நமக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நம்மளை பலப்படுத்தி நம்மளை வாழ வைக்கிற தேவனோட ஒருத்தர் தான். அவருக்கு நம்ம வந்து தாழ்த்தணும். ஆண்டரே, என்னோட படத்தால இந்த பாவங்களை விட முடியாதுப்பா, நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு படம் தாங்க என்று நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா நம்ம விடுதலை தருவாரு. நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் நமக்காக 10 ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. கண்டிப்பா நம்ம அவரை தேடி போனோம், ஆலயத்துக்கு போனோம், அவரை தேடணும், அவரிடத்துல நம்மகிட்ட இருக்க குறைகளை சொல்லணும். அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு வந்து தருவாரு. எல்லா வகையான பாவங்கள்ல இருந்து நம்மளை வந்து வாழ வைக்கிறது ஒரு ஒருத்தர் தான். அவரோட ரத்தத்தால நம்மளோட பாவங்களை கழுவி நம்மளை வாழ வைப்பாரு. அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான சகோதரன் பால் சுரேஷ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான சாட்சியை நாம் யாவரும் கேட்டோம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த, எகிப்தின் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அருமையான சகோதரனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே சந்தித்தார். சந்தித்தது மாத்திரமல்ல,